பேக் டு மஹா ஸ்பைசி கிச்சன். ரொம்ப நாள் கழிச்சு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் டிக்கா மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் வீடியோஸ் போட முடியல. ஸோ ரொம்ப சாரி. ஸோ இனிமேல் அப்கமிங் வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போ நான் போன்லெஸ் சிக்கன்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு 1/2 kg. இதை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தேவையான மேரினேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் டிக்காவுக்கு ஃபஸ்ட்டு டிக்காஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப லாங் கேப்பாக வீடியோஸ் போட முடியாமல் போச்சு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால். இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ இந்த சம்மர் ரெசிபீஸ், கிட்ஸ்க்கான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தந்தூரி மசாலா போட்டிருக்கேன். இது நம்ம ஹோம்மேட் தந்தூரி மசாலா. இதுவும் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய டீஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே ஹோம்மேட் தான். உங்களுக்கு ஒவ்வொரு மசாலாஸும் நம்மளோட சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். இதுவுமே வீக்லி ஒன்ஸ் நான் வீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் டைம் கிடைக்கும்போது தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் விட்டுருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி க்ரஷ் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போது காஷ்மீரி சில்லியும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா போட்டிருக்கேன். தந்தூரி மசாலா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். எதுவுமே வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ கீப் ஆன் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸில் நிறைய மசாலா ரெசிபீஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபுட்டு டேஸ்ட் ஹோம்மேடாக நம்ம ஹைஜீனிக்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே பண்ணலாம். வெரி ஈஸி தாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நான் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் நைட்டே கூட மேரினேட் பண்ணி ஓவர் நைட்டும் வச்சுக்கலாம். மினிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசர்னால் உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் போதும். இது ஃபுல்லாகவே போன்லெஸ்ன்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சாஃப்டாக தான் வரும். இப்போ நம்ம டிக்காஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மசாலாக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம். நான் பேன் வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் ஆயில் ப்யூர் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு போட்டிருக்கேன். 2 பட்டை போதும். ஏலக்காய் 2 லவங்கம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய சைஸில் ஒரு 1.5 ஆனியன் நான் போட்டிருக்கேன். இப்போ அதில் நல்ல ஆனியனை லைட்டாக ப்ரௌனாக மாறினாலே போதும், ஒரு ஃபுல்லாக மாற வேண்டாம். ஸோ அது வரைக்குமே நீ நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஆனியன்ஸ் வதங்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பெருசாகவே இருக்கட்டும், பிகாஸ் இது எல்லாமே நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு 10லேருந்து 12 கேஷ்யூஸ் நான் சேர்த்துருக்கேன். அதில் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துக்கிறேன் இதில். நான் காரமும் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. ஸோ டிக்காவோட மசாலாவுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இது நல்லா வதக்கிட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆறின அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ சேம் பேன்லேயே நான் பட்டர் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு பாதி பட்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் தாளிப்பில். இதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது அந்த மசாலா கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் அது வேக வேண்டாம்.
இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிக்காஸையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லாவே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பரான டிக்கா இப்போ நமக்கு ரெடி ஆகிடும். கார்னிஷிங்க்கு நான் கஸ்தூரி மெத்தி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ரோட்டீஸ் அண்டு நீங்கள் ஒயிட் பிரியாணி பண்ணுறீங்க. இது வந்து நான் அண்ட் ரொட்டி கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பஹாரா ரைஸ் பண்ணிங்கன்னா கூட அது கூடயும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு யூனிக்கான ரெசிபீஸை நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.